से नंगे विद्यार्थी मतिमा पाठ्य पुस्तकोட பார்ட் 2ல வரக்கூடிய கத்தியில் நம்ம வந்து சித்தார்த்துக்கா குருஹத்யாக் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம எக்ஸசைஸ் அபியாஸ் ப்ராக்டிஸில் हिंदी में अर्थ लिखिएன்னு கொடுத்துருக்காங்க. चौंक, अचरज, वेला, समय, सीमा, हद, शेष, बाकी, विश्राम, आराम, कल्याण, भलाई. विलोम शब्द लिखिए ऑपोजिट्स. सूर्योदय, सूर्यास्त, थोड़ा, ज़्यादा, अच्छा, बुरा, भाग्यवती, अभाग्यवती, सुख, दुख, உத்தர்கர், பஹன்கர் கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜோட் பனாயின்னு கொடுத்துருக்காங்க. மே ஆஜ் தக் சோயா ஹுவாத்தா, நான் இது வரைக்கும் தூங்கிட்டு இருந்தேன்றாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து அப் தோ ஜாக்னே கி வேலா ஆயா ஹே, இப்போ நான் விழிக்கக்கூடிய நேரம் வந்திருக்குன்றாங்க. ராகுல் அப்னி மா கே அங்க் மே, ராகுல் தன்னோட அம்மாவோட கண்ணில் சுக் கி நீந்தா சோ ரஹா ஹே, சுகத்துக்கான தூக்கத்தை தூங்கிட்டு இருக்கான்றாங்க. ஹம் கபில வஸ்து சே பகுத் தூர் ஹே, நம்ம கபில வஸ்துலேருந்து ரொம்ப தூரம் இருக்குன்றாங்க. மே பிக்ஷுக் ஹூ, நான் வந்து பிச்சைக்காரன். துமி சே பெஹலி பிக்ஷா மாங்கதா ஹூ, உங்ககிட்ட இருந்து தான் நான் பிச்சையை வாங்குறேன்றாங்க. சாரோ திஷாயே, 4 டைரக்ஷன்ஸ், துமாரி பிரதீக்ஷா கர் ரஹி ஹே, துமாரி உன்னை எதிர்பார்த்து நிற்கிது. சாரோ திஷாயே 4 டைரக்ஷன்ஸும் உன்னை வந்து எதிர்பார்த்து நிற்கிதுன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு निम्नलिखित शब्दों का वाक्यों में प्रयोग कीजिए. फ्रेम द सेंटेंस. கீழே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ்க்கு வேலா, सूर्योदय का समय ही हर एक के जीवन में वेला है. சூரிய உதயத்துக்கான நேரம் தான் எல்லாரோட எல்லாரோட லைஃப்பை வந்து விழிக்கக்கூடிய நேரமாக இருக்குன்றாங்க. பாக்யவதி, சித்தார்த் கி பத்னி யசோதரா பாக்யவதி தி, சித்தார்த்தோட ஒய்ஃபு யசோதரா வந்து பாக்யசாலியாக இருந்தான்றாங்க. கோஜனா, சித்தார்த் பக்தி கா மார்க் கோஜனா ஜா ரஹா தா, சித்தார்த் வந்து பக்திக்கான வழியை வந்து தேடி போனாங்கன்றாங்க. பிக்ஷா, சித்தார்த் சேவக் சண்டக் சே பெஹலி பிக்ஷா மாங்கதே, சித்தார்த் வந்து சேவக சண்டக்கு வந்து மொதல் பிச்சையை வாங்குறான்றாங்க. प्रतीक्षा, सेवक चंदक कपिल वस्तु की ओर वापस जाने की प्रतीक्षा कर रहे हैं. प्रतीक्षा எதிர்பார்ப்பு. சேவக் சந்தக் வந்து கபில வஸ்துலேருந்து திரும்பி வர்றதுக்கான எதிர்பார்த்து நிற்கிறாங்கன்றாங்க. இதுதான் ஃப்ரேம் சென்டென்ஸ். இப்போ நெக்ஸ்ட் निम्नलिखित गद्यांश के आधार पर प्रश्नों के उत्तर, கீழே கொடுத்துருக்க பேசேஜில் கொடுக்கக்கூடிய क्वेश्चनकाன ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க பேசேஜ்லேருந்து. சித்தார்த் மே பிக்ஷுக் ஹூன் துமி சே பெஹலி பிக்ஷா மாங்கதா ஹூன், சித்தார்த் வந்து சொல்கிறான், நான் வந்து பிச்சைக்காரன், தும்சே உங்ககிட்ட இருந்தால் மொதல் பிச்சையை வாங்க போகிறேன்றாங்க. சண்டக் ரோத்தே ஹுயே யஹ கியா கர் ரஹே ஹோ மகாராஜ், நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க ராஜான்னு கேட்குறாங்க. சித்தார்த் முஜே மகாராஜ் நா கஹோ, என்னை வந்து மகாராஜா சொல்லாத. சண்டக் नदी से जल लाकर मेरे राजसी केश को कटवा दोன்றாங்க. நதியிலேருந்து ஆறுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து எனக்கு வந்து என்னோட முடியை கட் பண்ணிடுன்றாங்க. சண்டக் பிரபு யஹ நஹி ஹோனேகா கபி, இது வந்து எப்பவுமே நடக்காதுன்னு. துமாரி மனா கர்னே பர் பி ஏ கட்டேகா அவசிய ஹி, நீ முடியாதுனாலும் இந்த முடியை நான் எடுத்துருவேன். ஃபிர் துமே கியூ நஹி कटवा देता हूँ. चंदक उनके बाल कटा देते, சந்தக் வந்து அவங்களோட முடியை வெட்டிடுறாங்க. சித்தார்த் பிரசன்ன ஹோக்கர் ஜாவோ சந்தக் துமாரா கல்யாணம் ஹோகா, அவங்களுக்கு நல்லது நடக்கும், சந்தோஷம் அடைஞ்சு போன்றாங்க. அப் தும் ஜாவோ, இப்போ போ. பிரபு லவுட் சலியே, இப்போ கிளம்பி போகலாம் வாங்கன்ட்டு. ஜாவோ சந்தக் அப் தேர் நா கரோ, இப்போ லேட் பண்ணாத, நீ போன்றாங்க. सिद्धार्थ स्वयं, सिद्धार्थ उठो और आगे बढ़ो, चारों दिशाएं तुम्हारी प्रतीक्षा कर रही हैं. जब तक निर्वाण का पथ न मिले
चलते चलो चलते चलो நடந்துட்டே போ எது வரைக்கும் நமக்கு பக்தி மார்க்கம் அடைய முடியலையோ அது வரைக்கும் போயிட்டே இருக்கணும்னு தான் சொல்கிறாரு. सिद्धार्थ ने पहली भिक्षा किससे मांगी? மொதல் பிச்சையை சித்தார்த் வந்து கௌதம புத்தர் வந்து யார்கிட்ட இருந்து பிச்சை வாங்கினாங்கன்னு கேட்குறாங்க. सिद्धार्थ ने पहली भिक्षा चंदक से मांगी. सिद्धार्थ வந்து மொதல் பிச்சையை வந்து चंदक கிட்ட இருந்து கேட்டாங்க. सिद्धार्थ ने चंदक से क्या करने की लिए कहा? என்ன பண்றதுக்காக கேட்டாரு. सिद्धार्थ ने चंदक से नदी से जल लाकर उनके राजसी केश काटने के लिए कहा. ராஜ்சி கேஷ் அவரோட தலைமுடியை வந்து எடுக்க சொல்லி சேவகன் சந்தக் கிட்ட சொல்கிறாரு. சித்தார்த் நே அப்னே ஆப் சே கியா கஹா, தனக்கு தானே என்ன சொன்னார் சித்தார்த்? சித்தார்த் நே அப்னே ஆப் சே கஹா ஆகே படோ, முன்னோக்கி நடன்றாங்க. சாரோ திஷாயே, 4 டைரக்ஷன்ஸும் உன்னை எதிர்பார்த்து நிற்குது. ஜப் தக் நிர்வான் கா பத் நா மிலே, நிர்வான் கா பத் அதுக்கான வழி கிடைக்காத வரைக்கும் சல்தே சலோன்றாங்க. நெக்ஸ்ட்டு இதனோட क्वेश्चन आंसर्स 5 वाक्य में. सिद्धार्थ ने गृह त्याग के पहले यशोधरा से क्या कैसी बातें की? यशोधरा கிட்ட வீடை விட்டு போகிறதுக்கு முன்னாடி யசோதரா கிட்ட எந்த மாதிரி பேச்சு பேசினாங்கன்னு கேட்குறாங்க. जीवन के मूल तत्व खोजने हेतु सिद्धार्थ आधी रात को राजमहल से बाहर निकलते हैं. லைஃப்பில் மூல தத்துவத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் வீட்டை விட்டு மிட் நைட் வந்து கிளம்புறாரு. ராஜ்மஹால் से நடுராத்திரியில் கிளம்புறாரு. बाहर निकलते हैं. जाने से पहले वे अपनी पत्नी यशोधरा से गूढ़ बातें करते हैं. அவங்ககிட்ட பாசமாக பேசுகிறாங்க. जब यशोधरा पूछती है कि रात को इतनी देर तक क्यों जागे हुए हो, तो वे कहते हैं उन्हें जगाने का समय आ गया है. இவ்வளோ நேரம் ஏன் தூங்காமல் உட்காந்துருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நான் விழிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுன்றாரு கௌதம் புத்தர். आगे यह भी कहते हैं कि उन्हें शेष लोगों को जगाने की जिम्मे भी है. ऐसी बातें करके वे जाने लगते हैं. நிறைய பேர் வந்து விழிக்க வைக்கணும், அதனால் நான் கிளம்புறாரு. कपिलवस्तु की सीमा पर सेवक चंदक और सिद्धार्थ के बीच संपन्न संवाद को संक्षेप में लिखिए. कपिलवस्तु सीमा எல்லையில் நடந்த சேவகன் சந்தக்கும் பின்ன சித்தார்த் இடையில நடந்த ஒரு கான்வர்சேஷன் பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. कपिलवस्तु की सीमा पर पहुंचने के बाद चंदक कहते हैं कि अब लौटने का समय आ गया है. இப்போ கிளம்பக்கூடிய நேரம் வந்துருச்சு. तब सिद्धार्थ जवाब देते हैं कि अब लौटने वाला नहीं है. இப்போ நான் திரும்பி வர முடியாதுன்றாங்க. वे अपने राजसी वस्त्र को उतार कर, தன்னோட ராஜவஸ்திரத்தை கைட்டிட்டு चंदक के पास देते हैं. चंदक கிட்ட கொடுத்துறாங்க. चंदक से कहते हैं कि आगे से वे किसी का भी प्रभु या राजा नहीं है. யாருடைய ராஜாவும் பிரபுவும் கிடையாதுன்றாங்க. उसी स्थान पर भिक्षुक बनकर आने लगते हैं. அந்த ஒரு இடத்துல இருந்தே அவர் வந்து பிச்சைக்காரராக மாறுறாரு. சேவக் சந்தக் से अपनी पहली भिक्षा मांगते हैं. சேவக சந்தக் கிட்ட தன்னோட மொதல் பிச்சையை வாங்குறாரு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் தருவீங்க. தேங்க்யூ.